Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை ரெசிபி. இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவோடு சேர்த்து தான் வந்து இந்த கீரையை நம்ம சமைக்கணும். இந்த கீரையில் 5 கீரையோட சத்து சேர்ந்துருக்கு. இந்த கீரை வந்து சாப்பிடும்போது அனிமியா சுத்தமாக ப்ரிவெண்ட் ஆகுது. பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது பாடியில். ஸ்கின் ஷைனி ஆகுது, மில்க் செக்ரேஷன் அதிகமாகுது, போன் டீத்து இதெல்லாமே வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட் எல்லாமே இந்த கீரையில் இருக்குது. இது கிடச்சா மிஸ் பண்ணாமல் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த பூ, இந்த காய் எல்லாமே வந்து சேர்த்து சமைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது வேர்க்கடலை. இவ்வளோ தேவையில்லை, ஒரு 1/2 கப் வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, வெங்காயம் வந்து அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த கீரையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தோல் எடுத்து நம்ம மிக்சியில் குறைன்னு அடிச்சுக்க போகிறோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆற வச்சு இந்த தோல் எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த தோல் க்ளீனாக விடும். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா விடாது. இதை ஆற வச்சு தோல் எடுத்து ஒரு ஜாரில் குறைன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கீரையை இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வெடித்ததும் இதில் வெங்காயமும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை வதக்கிட்டு இதில் இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலரி விடுங்க. இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சமைக்கக்கூடாது. சிம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீரை வந்து வதங்கிச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் சால்ட் வந்து லைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன் இந்த கீரைக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கோம். காரம் வேணும்னா லைட்டாக ஒரு சிட்டிக்கு வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா இப்படியே விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த காரமே போதும். இப்போது இந்த கீரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது வேகிறதுக்காட்டியும் நம்ம அந்த வேர்க்கடலையை பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அடித்து வச்சுக்கோங்க. இதை இப்போது இந்த கீரை நல்லா வெந்திருக்கு. இதில் இந்த தேவையான அளவு வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா கீரையோட டேஸ்ட் மறைஞ்சிடும். அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதும் இந்த கீரைக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இந்த தவசி கீரை பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எங்கே கிடைச்சாலும் தயவுசெய்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் அவ்வளோ வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கீரை கிடைச்சா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வந்து எஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.